கிறிஸ்துமஸ் சிறப்பு நேரலையில் மீண்டும் இணையலாம். தொடர்ந்து திண்டுக்கல்லில் இருந்து செய்தியாளர் காளிராஜனிடம் பேசிக் கொண்டிருந்தோம். தொடர்ந்து பேசலாம். காளிராஜன், நீங்க இடைவெளிக்கு முன்னாடி சொன்னீங்க 91 கிராமங்களை சேர்ந்த மக்கள் ஒரே இடத்துல கூடி கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய செய்தியாளர் முத்துப்பழம்பு திட்ட பேசும்போது ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கெல்லாம் அந்த கிராமப்புறங்கள்ல ஏற்பாடு செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மாதிரியான நிகழ்வு ஏதேனும் அங்க இருக்கா? கூடுதல் விவரம். கண்டிப்பாக விக்னேஷ், அதாவது இங்கேயும் இதே மாதிரியான ஜல்லிக்கட்டு போட்டிகளும் ஒவ்வொரு ஊர்களையும் நடைபெறும். குறிப்பாக நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் இதற்கான ஏற்பாடுகள் செய்கிறத பார்க்கலாம். குறிப்பாக இப்போ கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு தற்போது இந்த வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் குழந்தை இயேசு பிறப்பதற்குரிய நிகழ்வானது இங்கே தொடங்கியுள்ளது புனித வியாகுல அன்னை ஆலயத்தில். தற்போது இந்த வால் நட்சத்திரம் இப்போ நம்ம அந்த இதை நோக்கி செல்வதை இப்போ ஒரு 2 நிமிடத்தில் பார்க்கலாம். நமது ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார். தற்போது இந்த வால் நட்சத்திரம் விளக்குகளால் அரங்கரிக்கப்பட்டு பலிப்பீடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த வால் நட்சத்திரமானது அதாவது இப்போ இங்க அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டு தற்போது இந்த வால் நட்சத்திரம் பலிப்பீடத்தை நோக்கி செல்வதை எல்லாரும் பார்க்க முடியுது. இந்த பலிப்பீடத்தை சென்று அடைந்தவுடன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மனித வாழ்வுக்கு அன்பே ஆணிவேர் என்பதை உணர்த்தும் விதமாக வேர்களில் இருந்து ஒரு பூக்கள் பூத்து அந்த பூக்களில் இருந்து குழந்தை இயேசு பிறப்பது போன்ற ஒரு காட்சிப்படுத்தல் நிகழ்வு, அதாவது வண்ண விளக்குகளால் காட்சிப்படுத்தும் நிகழ்வானது தற்போது இங்கே நடைபெற்று வருகிறது. இந்த ஆலயம் மேட்டுப்பட்டி புனித வியாகுல அன்னை ஆலயம். முதலே சொன்ன மாதிரி 96 கிராமங்களுக்கு தாய் கிராமமாக இந்த மேட்டுப்பட்டி கிராமம் இருந்து வருகிறது. இந்த மேட்டுப்பட்டி கிராமத்தில் இந்த புனித வியாகுல அன்னை ஆலயம், 350 ஆண்டுகள் பழமையான இந்த புனித வியாகுல அன்னை ஆலயம் இருந்து வருகிறது. இங்கு தற்போது இந்த வால் நட்சத்திரம் சரியாக பலிபீடத்தை அருகில் சென்று விட்டது. அங்க பச்சை நிற துணிகளால் மறைத்து வைத்து இருக்கக்கூடிய அந்த எல்இடி காட்சிகள் தற்போது அந்த நட்சத்திரம் அருகில் சென்றவுடன் திறக்கும். அதை திறந்தவுடன் அந்த வேர்கள் போன்ற அமைப்பில் இருந்து பூக்கள் பூத்து அதிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறப்பார். அந்த வேர்களில் இருந்து அன்பு உருவமாக இந்த இயேசு கிறிஸ்து பிறக்கும் நிகழ்வானது தற்போது இங்க நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இங்க 1000க்கும் மேற்பட்டோர் இந்த காணொலியை தற்போது இங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருவரும் அந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பார்ப்பதற்காக ஆர்வமாக தற்போது இங்க கூடியிருந்து தற்போது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டு தற்போது எல்இடி விளக்குகளால் இந்த அலங்காரம் செய்யப்பட்டு ஒவ்வொரு தூண்களிலும் இந்த எல்இடி அலங்காரம் நம்மளால பார்க்க முடியும். வால் நட்சத்திரத்துடன் 4 நட்சத்திரங்கள் அந்த பலிப்பீடத்தை நோக்கி செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடியும். தற்போது அந்த வேர்கள், அந்த வேர்களை அந்த திரையை ஓபன் செய்து அந்த வேர்களை காமிக்கக்கூடிய நிகழ்வானது தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த வேர்களில் இருந்து குழந்தை இயேசு பிறப்பதற்காக பல்வேறு அந்த பொம்மலாட்டம், நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த பொம்மலாட்ட நூல்களால் அந்த செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை அதற்கு பின்பு இருந்து அனைவரும் அதை நிகழ்த்தி அந்த வேர்களில் இருந்து தற்போது ஒரு பூக்கள் பூத்து அந்த இடத்தில் இயேசு பிறப்பது போன்ற நிகழ்வை காண்பிக்க போகிறாங்க. இப்போ தற்போது அந்த நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது. அதில் தற்போது அனைவரும் அது ஆரவாரத்துடன், இந்த கிராம மக்கள் அனைவரும் ஆரவாரத்துடன் கொண்டாடும் நிகழ்வும் நம்மளால காண முடிகிறது. அந்த வேர் நம்ம பார்க்கறது வேர், அந்த வேர்ல இருந்து பூக்கள் பூத்திருக்கு. அதிலிருந்து தற்போது குழந்தை இயேசு பிறக்கும் நிகழ்வு தற்போது நடைபெற உள்ளது. இதனை அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை இயேசு பிறக்கும் நிகழ்வு தற்போது அந்த பூக்களில் இருந்து குழந்தை இயேசு பிறப்பதற்கான அந்த நிகழ்வு தற்போது காண்பிக்கப்பட்டுள்ளது. நம்மளோட ஒளிப்பதிவாளர் நாகராஜன் தற்போது அந்த காட்சிகளை நமக்காக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அழகாக அந்த வால் நட்சத்திரங்கள் போன்ற சென்றது, எல்இடி திரைகளில் இது பண்றது, இந்த மின்னல் வெட்டுவது போன்ற காட்சிகள், இது அனைத்தும் பார்ப்பவர்கள் இது 50 வருடத்திற்கு மேலாக நடக்கிறது. அந்த பூக்களில் ஒவ்வொரு இதழாக விரிவது போன்ற காட்சிப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த விரியும் இதழில் இருந்து இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறப்பது போன்ற காட்சிகள் தற்போது காண்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு இதழாக அந்த இதழில் புரிந்து அந்த கிறிஸ்துவ பிறப்பதை தற்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இதழாக கரெக்டாக 12 மணிக்கு குழந்தை இயேசுவை காண்பிப்பதற்காக தற்போது அனைத்து இதில் குழந்தை இயேசு பிறந்த நிகழ்வு
தற்போது காண்பிக்கப்பட்டு இருக்கிறது. அதிலிருந்து குழந்தை போன்ற இயேசு கிறிஸ்துவ வந்து பிறப்பை வந்து காட்சிப்படுத்தி இருக்காங்க. இந்த புனித வியாகுல அன்னை ஆலயத்தில் ஒவ்வொரு வருடமும் இதே போன்ற நிகழ்வு வந்து நடைபெறுவது வழக்கமாக வைத்திருக்கோம். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விதமான செய்திகளை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போன முறை வந்து பாவக்கிணற்றிலிருந்து குழந்தை இயேசு பிறந்து அனைவரின் பாவங்களையும் வந்து போக்குவார் என்றபடி வந்து சொல்லியிருந்தாங்க. அதன்படி இந்த முறை வந்து அன்பை பிரதிபலிக்கும் விதமாக ஆணி வேர், அதாவது வேர்களிலிருந்து பூக்கள் போட்டு அதிலிருந்து குழந்தை இயேசு பிறப்பது போன்ற நிகழ்வானது தற்போது காண்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வால் நட்சத்திரங்கள் அனைவும் ஒளிரூட்டப்பட்டுள்ளது. தற்போது அனைத்து விளக்குகளும் வந்து ஆன் செய்யப்படுகிறது. தற்போது இந்த நிகழ்வானது தற்போது குழந்தை இயேசு சரியாக 12 மணி என்பதால் குழந்தை இயேசு பிறக்கும் நிகழ்வு வந்து வெகு விமர்சையாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு தற்போது அனைவரும் அடுத்த கட்ட திருப்பலி, அதாவது இங்கே வந்து 3 மணி வரை வந்து இங்கே புனித வியாகுல அன்னை ஆலயத்தில் வந்து திருப்பலியானது நடைபெறும். அந்த திருப்பலியில் கலந்து கொள்ள அனைவரும் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த ஆலயத்தில் வந்து அருள் தந்தை ஆரோக்கியராஜ் ஆகியோர் தலைமையில் இந்த திருப்பணியானது தற்போது தொடங்கப்பட உள்ளது. அனைவரும் அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை கொண்டாடும் விதமாக ஒருவரை ஒருவர் வந்து கட்டி அணைத்து தற்போது தங்களது அன்பை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இங்கே வந்து திருப்பலியானது நடைபெறும். திருப்பலி ஒவ்வொரு வருடமும் வித்தியாசமான முறையில் இங்கே வந்து நடைபெறுவதே இந்த புனித வியாகுல அன்னை ஆலயத்தில் சிறப்பாக வந்து இங்கே இருந்து வருகிறது. தற்போது இந்த நிகழ்வு முடிந்து அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டு குழந்தை இயேசு பிறப்பானது மிக சிறப்பான முறையில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. விக்னேஷ், நிச்சயமா காளிராஜன், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. திண்டுக்கல்ல நடைபெற்ற அந்த கிறிஸ்து பிறப்பு நிகழ்வு வந்து ரொம்ப ஆச்சரியமான ரொம்ப வித்தியாசமான ஒரு நிகழ்வாக அமைந்தது. உங்கள் மூலமாக எங்களுக்கு அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. திரையில் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய கிறிஸ்து பிறப்பு நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு என்பதே இந்த கிறிஸ்துமஸ் விழாவின் மைய பொருளாக இருக்கிறது. உலக நன்மைக்காக கிறிஸ்து மீண்டும் உயிர் தெழுந்தார் என்பதே இங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்து பிறந்தார் என்பதே இங்கு இருக்கக்கூடிய மைய கருத்தாக இருக்கிறது. அந்த வகையில் வாட்டிகன், டெல்லி, இந்தியாவின் பல்வேறு முக்கிய நகரங்கள் ஆகிய காட்சிகளை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலும் கூட புனித வேளாங்கண்ணி அன்னை தேவாலயம் போன்ற பிரசித்தி பெற்ற தேவாலயங்களிலிருந்து காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பு, அமைதி மற்றும் கருணையின் அடையாளமாக திகழும் இந்த நன்னாளில் தேவாலயங்கள் அனைத்தும் விழாக்கோலம் பூண்டிருக்கின்றன. வண்ண விளக்குகளின் அலங்காரம், விண்ணை தொடும் காரல் கீதங்கள் என நாடே மகிழ்ச்சி கடலில் மூழ்கி இருக்கிறது. நாடே என்பதை சொல்வதை விட உலகமே மகிழ்ச்சி கடலில் மூழ்கி இருக்கிறது. தற்போது கிருஷ்ணகிரியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது? கிறிஸ்து பிறந்து விட்டார். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் இன்னும் உற்சாகமாக தொடங்கிவிட்டன. கிருஷ்ணகிரியில் எந்த அளவுக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்டி இருக்கிறது என்பதை அங்க இருக்கக்கூடிய செய்தியாளரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம். கிருஷ்ணகிரியில எந்த அளவுக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்டி இருக்கு? அங்க இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன? விக்னேஷ், உலகம் முழுவதுமே இயேசு கிறிஸ்து பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்ம இருக்கக்கூடிய பகுதி கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய புனித பார்த்திமா அன்னை திருத்தலத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். இந்த தேவாலயமானது பல நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு தேவாலயம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அந்த திருவிழாவை கொண்டாடும் விதமாக தேவாலயம் முழுவதுமாக வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கலாம். கிருஷ்ணகிரி மட்டுமல்லாமல் கிருஷ்ணகிரியை சுற்றி இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ மக்கள் குழந்தை இயேசு பிறந்த தினமான கிறிஸ்துமஸ் தினத்தை உற்சாகமாக கொண்டாடும் வகையில் நள்ளிரவு திருப்பலி பிரார்த்தனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். பங்கு தந்தை தலைமையில் தற்போது சிறப்பு திருப்பலி பிரார்த்தனை கூட்டமானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அதாவது கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு முக்கிய பண்டிகையாக, முக்கிய திருவிழாவாக இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தேவாலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்க போதிலும் குழந்தை இயேசு கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு இங்கு இருக்கக்கூடிய ஒரு குடில் அமைக்கப்பட்டு அந்த குடிலில் குழந்தை இயேசு பிறப்பது போல் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை ஏராளமான அந்த கிறிஸ்துவ மக்கள் அவர்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு அந்த பிரார்த்தனை ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் வகையில் புது ஆடைகளை அணிந்து தங்கள் குழந்தைகளுடன் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்றிருக்காங்க. சிறப்பு பிரார்த்தனையானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. நம்ம இங்கே பார்க்கலாம், அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த கிறிஸ்துவ மக்கள் வந்திருக்காங்க. உங்கள்கிட்ட நிறைய கேட்கலாம். சார் வணக்கம். இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்க? உங்களுடைய பிரார்த்தனை என்னவாக இருக்குது? அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்க வருவார் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது மக்களுக்கு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு நிறைவடைஞ்ச நாள் தான் நம்ம கிறிஸ்து பிறப்பு விழாவை நம்ம கொண்டாடுறோம். அந்த வகையில் இன்றைக்கி நாளில்
இயேசுவே மனிதனாக, கடவுளே மனிதனாக வந்து நம்மளுடைய குற்றம் குறைகள், நம்மளுடைய வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்திருக்கோம். எங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்குங்க. நீங்கள் இப்போ சிறப்பு பிரார்த்தனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கீங்க. அந்த நல்லொரு பிரார்த்தனை கூட்டத்தில், அதாவது இந்த இயேசு கிறிஸ்து நாளில் நீங்கள் பிரார்த்தனை என்னவாக இருக்கும்? இந்த கடந்த ஆண்டு எப்படி இருந்துச்சு, வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்கும், வருஷம் வருஷம் இந்த கிறிஸ்மஸ் பண்பாடு நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்க? வருஷம் எங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு பரிசுமே எங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்த பரிசாக தான் நாங்கள் நம்புகிறோம். எங்கள் குடும்பம், எங்கள் குழந்தைங்க, எங்கள் வாழ்க்கை எல்லாமே கடவுள் கொடுத்த பரிசாக தான் நாங்கள் நம்பிட்டுருக்கோம். இப்போ வரப்போகிற 2026 இதே மாதிரி சிறப்பாக இருக்கணும்னு தான் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வந்திருக்கிறோம், நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். விக்னேஷ், நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒவ்வொரு ஆண்டுமே இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை நாங்கள் வெகு சிறப்பாக கொண்டாடினாலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்மஸ் ஆண்டு என்பது மிக மிக ஒரு உற்சாகமாக இருக்கிறது. அதாவது துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சிகள் பெருகவும் அமைதி நிலவும் போன்ற பல்வேறு பிரார்த்தனைகளில் வந்து நாங்கள் ஆண்டதோடு ஈடுபட்டு வந்துட்டுருக்கோம். அதே போல தான் தற்பொழுது இந்த கிறிஸ்மஸ் விழாவில் கலந்து கொண்டிருக்கிறோம். சிறப்பு பிரார்த்தனை திருப்பலியில் நாங்கள் பங்கேற்று வரக்கூடிய ஆண்டுகளில் நாங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கும். உலகில் அமைதி, அது மட்டும் அன்பு, பாசம் உள்ளிட்டவை நிகழவும் நாங்கள் கூட்டு பிரார்த்தனை செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க. இப்படி தான் இந்த கிருஷ்ணகிரி பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் இந்த சிறப்பு திருப்பணி பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. கிருஷ்ணகிரி நகரம் மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில், அதாவது சொல்லப்போனால் ஆர்சி, ஐஎல்சி, சிஏசி போன்ற சர்ச்சுகள்லையும் தேவாலயங்கள்லையும் இந்த மாதிரி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றிருக்கு. அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்கும் வரையே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை தலைமையில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு ஈடுபட்டிருக்காங்க. இந்த நள்ளிரவு சிறப்பு திருப்பணி பிரார்த்தனையானது சிறப்பாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது கிறிஸ்மஸ், இயேசு பிறந்து விட்டார், அவர் பிறந்த நாளை முன்னிட்டு அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடும் வகையில் ஒருவருக்கொருவர் தங்களுக்கான வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் என்கிற வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். விக்னேஷ், நிச்சயமாக பழனிவேல், கிறிஸ்மஸ் அந்த பகுதியில் எந்த அளவுக்கு உற்சாகமாக கொண்டாடப்படுது அப்படிங்கிற தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி. கிருஷ்ணகிரி கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை பார்த்தோம். அடுத்ததா தமிழ்நாட்டின் மிக முக்கிய நகரமான கோவையில் எந்த அளவுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் களைகட்டிருக்கு அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கலாம். கோவையிலிருந்து செய்தியாளர் பிரவீன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரவீன். கோவை மிகுந்த பரபரப்பான ஒரு நகரம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் வந்து வசிக்கக்கூடிய ஒரு தொழில் நகரம். அங்கே கிறிஸ்மஸ் பண்டிகை எந்த அளவுக்கு உற்சாகமாக கொண்டாட களைகட்டி இருக்கு? கூடுதல் விவரம். தற்போது கோவையில் மிகவும் பிரபலமானவும் மற்றும் மிகவும் பாரம்பரியமான தேவாலயங்களில் ஒன்றான டவுன்ஹால் பகுதியில் இருக்கக்கூடிய புனித மைக்கேல் தேவாலயத்தில் தான் நாம் தற்போது இருந்து கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் கோவை மறை மாவட்ட ஆயர் தாமஸ் ஆக்னஸ் இயேசு பிறப்பை அறிவித்து குழந்தை இயேசுவை இந்த குடிலில் வைத்து இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் இயேசு பிறப்பை அறிவித்து கிறிஸ்துமஸ் பண்டிகை தொடங்கியதை கூறியதை அடுத்து இந்த சிறப்பு திருப்பலியானது தற்போது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அரங்கிற்கு உள்ளே 2000 பேரும், அரங்கிற்கு வெளியே பல்லாயிரக்கணக்கானோரும் தொடர்ச்சியாக வந்து கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு அந்த சிறப்பு திருப்பலியிலும் பிரார்த்தனைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த தேவாலயத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 130 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்தது. 1867ஆம் ஆண்டு முதல் இந்த தேவாலயமானது இதே இடத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதன் பிறகு 130 ஆண்டுகளுக்கு பிறகு 2013ஆம் ஆண்டு மீண்டும் இது புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டதன் காரணமாக மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு 2016ஆம் ஆண்டு மீண்டும் பல்வேறு விதமான கட்டுமான சிறப்புகளை வைத்து மீண்டும் திறக்கப்பட்டிருந்தது. அதாவது ரோம் நகரில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புகள் மற்றும் தமிழ்நாடு இந்திய கலாச்சாரங்களை ஒட்டி இந்த புனித மைக்கேல் தேவாலயமானது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருந்தது. கொட்டும் பணியிலும் புத்தாடைகளை அணிந்து குடும்பமாக ஏராளமானோர் வந்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் சிறப்பு திருப்பலியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு முன்பாக இருந்தே இயேசு பிறப்பு தொடர்பான பாடல்கள், இயேசு பிறப்பு குறித்தான முக்கிய போதனைகள் உள்ளிட்டவை மறை மாவட்ட ஆயர் மூலமாகவும் தேவாலயத்தை சேர்ந்தவர்கள் மூலமாகவும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. கோவையை பொறுத்தவரையில் டவுன்ஹால் பகுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த பல்வேறு தேவாலயங்கள் இருக்கும். இந்த புனித மைக்கேல் தேவாலயத்தை பொறுத்தவரைக்கும் சிறப்பம்சம் என்னவென்றால், மறை மாவட்டம் என கூறப்படக்கூடிய கோவை, ஈரோடு, கரூர் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கும் தலைமை பீடமாக விளங்கக்கூடிய ஒரு தேவாலயம் தான் இந்த புனித மைக்கேல் தேவாலயம். அதன் காரணமாக இந்த தேவாலயத்தில் வந்து பிரார்த்தனை செய்வது கூடுதல் சிறப்பு என இங்கு வரக்கூடிய நண்பர்கள் பற்றியில் கூறப்படுகிறது.
கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு மதத்தை சேர்ந்தவர்களும் இங்கு வந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை தங்களது நண்பர்களுடன் கொண்டாடி வருகிறார்கள். கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனைக்காக வந்திருக்கக்கூடிய நண்பர் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு மோட்டோ வச்சு பிரார்த்தனைகள் நடக்கும். இந்த வருஷம் என்ன மோட்டோ? இந்த வருஷம் வாட் ஐ பிலீவ் இஸ் ஸ்டில் பீஸ் இஸ் த பிரைமரி திங். ஏன்னா வேர்ல்டில் பீஸ் இல்லைனா பெரிய விஷயம். ஸோ ஐ திங்க் பீஸ் இஸ் த திங். மற்ற நாட்களில் பிரார்த்தனை செய்வதை தாண்டி கிறிஸ்மஸ் டேல பண்ணுறதுக்கு என்ன கூடுதல் சிறப்பு? கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் நம்மள மரணத்தை கீழ்ப்படுத்தி வந்த கிறிஸ்து பிறந்த தினம். ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு டிஃபைன் கிறிஸ்டியானிட்டி. அதனால நம்ம வந்து இந்த டே ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடுவோம். ஸோ இந்த மரணத்தை கீழ்ப்படுத்தி வந்தனால நெவர் கிவ் அப் மைண்ட் செட்டில் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் அப்பவும் ஒரு விதமான செலிப்ரேஷன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸில். மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு விதமான நீங்கள் வந்து அன்பை வெளிப்படுத்துவீங்க. நாளைக்கு கிறிஸ்மஸ் டேல என்ன மாதிரி பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸோட என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணுங்க? ஸோ ப்ரைமரி செலிப்ரேஷன் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கேக்ஸ் கொடுப்போம் அண்ட் இஃப் பாசிபிள் வைன் கொடுப்போம் அண்ட் ஃபேமிலியாக ஒரு கெட் டுகெதர் இருக்கும். தட் வில் பி த செலிப்ரேஷன். நீங்கள் சொல்லுங்கள், மற்ற டேஸில் இருக்கக்கூடிய ப்ரேயர்ஸுக்கும் கிறிஸ்மஸ் டேல இருக்கக்கூடிய ப்ரேயர்ஸுக்கும் என்ன இந்த வருஷமோட மோட்டோ என்ன? மற்ற டேஸில் வந்து ப்ரேயர் பண்ணுவோம் அப்பயும் சின்சியராக. இன்றைக்கி வந்து ஸ்பெஷல், இன்னைக்கு ஜீசஸ் பிறந்தனால இன்றைக்கி வந்து நான் டீப்பாக வச்சுருக்கிற ஹாப்பினஸ், சாரோஸ் அதெல்லாம் நான் எக்ஸ்ட்ராவாக ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்கள் அன்பை பரிமாறுறதுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க. இப்போ பொங்கல் விழாவுங்கும் போது பொங்கல் கொடுத்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. தீபாவளி பண்டிகைன்னு சொல்லி ஒவ்வொரு விதமான பண்டிகைக்கு ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன மாதிரியான செலிப்ரேஷன்ஸ்க்கு பிளான் பண்ணிருக்கீங்க? இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் கேக்ஸ் கொடுப்போம். அப்புறம் யார் யாருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் நாங்கள் எங்கள் வீட்டை செஞ்சு கொடுப்போம். எங்கள் அப்பார்ட்மெண்ட் இருக்கும், நல்ல நான்வெஜ் இருக்கும். எவ்ரி நான்வெஜ் வில் பி தேர். பிரியாணி எல்லாமே இருக்கும், எல்லாமே சீ ஃபுட், ஃபிஷ் எல்லாமே இருக்கும். மேரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பு மக்களும் புனித மைக்கேல் தேவாலயத்தை நோக்கி படையெடுத்த வண்ணமே இருக்கிறார்கள். விழாக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் என்றால் வண்ண விளக்குகளால் ஒட்டுமொத்த தேவாலயம் மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே கூறலாம். கொட்டும் பணியிலும் ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டி காட்டும் காட்சிகளில் பார்க்கலாம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியே இருந்தும் தொடர்ச்சியாக LED திரையின் மூலமாகவும் இங்கு இருக்கக்கூடிய சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலியில் பங்கேற்று தங்களது பிரார்த்தனைகளை இங்கு தேவாலயத்தில் வந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பகுதி மக்கள் கிறிஸ்துமஸை எந்த அளவுக்கு உற்சாகமா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட உற்சாகத்தை நீங்க உற்சாகம் குறையாம பதிவு செஞ்சீங்க. உங்களோட கள தகவல்களுக்கு நன்றி பிரவீன். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில சென்னையோட முக்கிய தேவாலயங்கள்ல இருந்தும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை நம்ம செய்தியாளர்கள் வாயிலாக நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் முக்கிய மாவட்டங்கள் மற்றும் மாநகரங்கள்ல இருந்தும் நம்ம நேரலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்தியாவின் முக்கிய நகரங்களோட கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களையும் நம்ம நேரலைகளை பார்த்துட்டு இருக்கோம். சென்னை சாந்தோம்ல இருக்கக்கூடிய செய்தியாளர் சுரேஷிடம் பேசலாம். சுரேஷ், சென்னை சாந்தோம் தேவாலயம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தேவாலயமும் கூட. ரொம்ப பழமையான, இந்தியாவிலேயே பழமையான ஒரு கத்தோலிக்க தேவாலயம். அங்க கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள்லாம் எப்படி இருக்கு? கிறிஸ்து பிறந்து விட்டார், எப்படி எல்லாம் உற்சாகமா அதை கொண்டாடுறாங்க? தற்போது நாம் இருக்கக்கூடிய சென்னை சாந்தோமில் இருக்கக்கூடிய புனித தோமையார் தேவாலயத்தில் தான் இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி நடைபெற்று வருகிறது. இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்ததை அறிவிப்பும் நிகழ்ச்சி என்பது சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த தேவாலயத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த குளிர் காலத்திலும் இந்த நள்ளிரவு நேரத்திலும் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தற்பொழுது இந்த கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி தேவாலயத்தில் நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு திருப்பலியில் பங்கேற்றிருக்கிறார்கள். மயிலை மறைமாவட்டத்தினுடைய பேராயர் தலைமையில் தற்பொழுது இந்த சிறப்பு திருப்பலி என்பது நடைபெற்று வருகிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் காட்டக்கூடிய காட்சிகள் தெரியும். சென்னை மயிலை மறைமாவட்டத்தினுடைய இந்த பேராயர் அவர்கள் தற்பொழுது இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு வாழ்த்துக்களை கூறி கிறிஸ்துவர்களுக்கு முன்னால் இந்த திருப்பலியினை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அதேபோன்று இந்த கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி ஏராளமானோர் சென்னையின் பல்வேறு இடங்களிலிருந்தும் தற்பொழுது இந்த சிறப்பு திருப்பலியில் பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. அதேபோன்று இந்த விழாவில் ஏராளமானோர் புத்தாடைகளை உடுத்தி கிறிஸ்துமஸ் விழாவை வரவேற்றிருக்கிறார்கள். நம்ம கேட்கலாம் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை பற்றி. மற்ற நாட்களில் கிறிஸ்துமஸ்க்கு முன்பு வந்து இந்த மாதிரியான திருப்பலியில் பங்கேற்பதும் இன்றைய தினத்துக்கு என்ன செஞ்சோம்? திரும்ப சொல்லுங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் கிறிஸ்துமஸ் டே, மற்ற நாள் திருப்பலிக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுறது வந்து தேவன் வந்து நம்மளுக்கு பிறந்திருக்காருன்றதை நம்ம மகிழ்ச்சியோடு கொண்டாடுறது தான். இன்னைக்கு நிறைய குடும்பத்தோடு வந்து இந்த சர்ச்சில் வந்து கொண்டாடுவாங்க. நிறைய பேர் புது ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு மதத்துலேருந்து கூட வந்து கலந்துப்பாங்க. கிறிஸ்துமஸ்னாவே மற்ற மதத்தில் இருக்கவங்களும் இங்கே நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம்.
இங்கே சர்ச்சே வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். கிறிஸ்மஸ் அதுவும் சாந்தோம் மட்டும் எப்போவுமே வந்து ரொம்ப திருவிழா மாதிரி ஒரு வைப் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பிஷப் அவருடைய மாஸ் இருக்குது, ஸ்பெஷல் மாஸ் இன்னைக்கு. அதுவும் இந்த சர்ச் வந்து ஸ்பெஷலாக வந்து தோமியாரோட கல்லர் இருக்கிறதுனால இது வந்து உலக அளவிலே நம்ம சென்னையில் மட்டும்தான் இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான சர்ச் ஆக்சுவலி. ஸோ நம்ம சென்னை பீப்புளெலாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப புனிதமான இடம் இது. ஸோ அதனால் நிறைய பேர் கொண்டாடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஃபேமிலியும் வந்து நிறைய பேர் ஃபேமிலிஸ் வந்து இங்கே இருந்திருப்பாங்க. அதனால் முடியாதவங்களுக்கும் மெரி கிறிஸ்மஸ் டு யூ. எங்களோட பேபி ஜோஷ்வாவுக்கும் மெரி கிறிஸ்மஸ் ஜோஷ்வா. அண்ட் ஆக்சுவலி எவ்ரி இயர் வந்துட்டு சாந்தோம் வருவேன். நான் கிறிஸ்மஸாக இருக்கட்டும், ஈஸ்டராக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வருவேன். ஸோ ஆக்சுவலி இங்கே வரும்போது தான் நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு சேர்ந்து வரும்போது நிறைய பேர் மீட் பண்ண முடியும். ஈவன் லாஸ்ட் இயர் நாங்கள் 2 பேரும் சேர்ந்தா வந்தோம். இந்த இயர் சேர்ந்து வந்திருக்கும். இனி வர நாட்களும் அப்படி தான். ஸோ இனி வர வருடங்களும் அப்படி தான். ஸோ இங்கே வரும்போது எப்படின்னா சாந்தம் வந்து எனக்கு ஆல்வேஸ் ஸ்பெஷல். எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பர்சனலி. கடவுள் கிருபையில் இனி வரும் காலங்களும் இதே மாதிரி வரணும்னு சொல்லி ஆசை. தேங்க்யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் தற்பொழுது இந்த கிறிஸ்மஸினுடைய சிறப்பு திருப்பலியில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய இந்த சாந்தோம் தேவாலயம் என்பது பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தேவாலயம் என கூறுகிறார்கள். குறிப்பாக தோமையார் அவர்கள் இந்தியாவிற்கு வந்து இங்கு பல்வேறு ஆன்மீக பணிகளை மேற்கொண்டிருந்த போது அவர் உயிரிழந்த பிறகு அவருடைய உடல் இந்த பகுதியில் தான் புதைக்கப்பட்டிருப்பதாக நம்பிக்கைகள் கூறுகிறார்கள். ஆகவே இந்த இடத்தில் தேவாலயம் தொடர்ந்து இந்த பகுதியில் இன்று நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு திருப்பலியில் ஏராளமான பங்கேற்றிருக்காங்க. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் மரம் கிறிஸ்துமஸ் குடியில் மிக சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. மிக உயர்ந்த இந்த கிறிஸ்துமஸ் மரத்தை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வண்ண விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த கிறிஸ்துமஸ் மரத்திற்கு அருகிலேயே கிறிஸ்துமஸ்க்கான குடிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக தான் இயேசு கிறிஸ்து பிறந்ததை மக்களுக்கு அறிவிக்கும் வகையில் திருப்பலியினுடைய நிகழ்வின் முக்கிய நிகழ்வாக இயேசு கிறிஸ்து அவர்களுடைய சுரூபமான அந்த உருவத்தை கொண்டு வந்து இந்த குடிலில் வைக்கக்கூடிய முக்கிய நிகழ்வு நடைபெற்றது. அருட்தந்தை இந்த திருப்பலியில் இந்த தேவாலயத்தின் அருட்தந்தை உள்ளிட்ட ஏராளமான அருட்தந்தைகள், அதே போன்று கிறிஸ்துவர்கள், கன்னியாஸ்திரிகள் உள்ளிட்ட ஏராளமான பங்கேற்றிருக்காக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் இந்த இரவு நேரத்தில் வழக்கமாக இங்கு காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் வழக்கமாக திருப்பலிகள் நடைபெறும். இதே போன்று இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் மற்றும் நியூ இயர் நாட்களில் மட்டுமே இரவு நேரத்தில் நள்ளிரவில் திருப்பலிகள் நடைபெறும். ஆகவே நேற்றைய இரவு 10 மணி அளவில் தொடங்கிய இந்த திருப்பலி சிறப்பு திருப்பலியாக தற்போது நடைபெற்று வருகிறது. இதை தொடர்ந்து அடுத்ததாக 10 மணிக்கு தொடங்கிய இந்த திருப்பலி என்பது 1:30 மணி 2 மணி வரை தொடர்ந்து நடைபெறும் என கூறுகிறார்கள். அதே போன்று இதே இடையிடையே இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பிறப்பை வரவேற்று பாடல்களும் தொடர்ந்து பாடப்பட்டு வருகின்றன. கேட்கலாம் எங்கிருந்து வந்திருக்கிறாங்க, எப்படி இருக்கு இந்த நீங்க இந்த எங்கிருந்து வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு திருப்பலியில பங்கேற்றது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நைட்ல எல்லாரும் வருவாங்க. இதே மாதிரி காலையில கூட நிறைய பேர் வருவாங்க. அந்த அளவுக்கு பக்தி இருக்கு. உங்க குடும்பத்தினரோட வந்திருக்கீங்களா? மற்ற நாட்களை பங்கேற்கிறதுக்கும் இன்னைக்கு எப்படி இருக்கு? மற்ற நாளோட எனக்கு க்ரௌட் ஜாஸ்தியா இருக்கு. அந்த அளவுக்கு கடவுளை இயேசு பிறப்ப அவரை பார்க்கணுங்கிறதுக்காக எல்லாரும் கண்ணு முடிச்சு வந்து பார்க்க வந்திருக்காங்க. கிறிஸ்து அவர்கள் பிறப்பை அறிவித்த நிகழ்வை தொடர்ந்து அவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் இந்த சாந்தோம் தேவாலயம் என்பது வங்கக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தேவாலயம். சென்னையில் பல தேவாலயங்கள் இருந்தாலும் இந்த தேவாலயத்துக்கு அதிக அளவில் மக்கள் வருவதற்கு விரும்புவதாக தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் தேவாலயம் மிக பழமையாக இருப்பது மட்டுமல்லாமல் இங்கு நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு திருப்பலியிலும் அதே போன்ற இந்த பிரார்த்தனையில் பங்கேற்பது மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவிக்கிறார்கள். விக்னேஷ், நிச்சயமாக சுரேஷ், நீங்க நிற்கக்கூடிய அந்த சாந்தோம் பகுதியில கிறிஸ்துமஸ் மரம் ரொம்ப ஸ்பெஷலா ரொம்ப சிறப்பா ரெடி பண்ணி இருக்கிறத நீங்க காட்சிப்படுத்திருந்தீங்க. அதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த நேரத்துல கிறிஸ்துமஸ் மரம் தொடர்பான ஒரு சிறப்பு செய்தியை இந்த இடத்துல கிறிஸ்துமஸ் நேரலையில பகிர்ந்துக்கலாம். கிறிஸ்துமஸ் மரம் அப்படிங்கிறது கிறிஸ்துமஸோட முக்கியமான ஒரு அடையாளங்கள்ல ஒண்ணு. இது முதலா ஜெர்மனி அப்படிங்கிற நாட்டுல தான் அந்த கிறிஸ்துமஸ் மரம் வைக்கக்கூடிய வழக்கம் தோன்றுது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு நேரலையில பகிர்ந்துக்கலாம். இந்த நிலையில தஞ்சாவூர்ல இருந்து உசைன் இணைந்திருக்கிறார். செய்தியாளர் உசைனிடம் பேசலாம். தமிழகத்தின் முக்கியமான நெற்களஞ்சியம் டெல்டா பகுதி, அங்க கிறிஸ்துமஸ் பண்டிகை எந்த அளவுக்கு உற்சாகமா கொண்டாடப்படுது உசைன்? அதாவது விக்னேஷ், உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்து பிறப்பு கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்திய நேரப்படி சற்று முன்பு சரியாக 12 மணிக்கு அவருடைய பிறப்பு தேவாலயத்தில்
சேதியாக சொல்லப்பட்டு தொடர்ந்து தற்பொழுது இந்த பிறப்பு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை தஞ்சையில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்கள் அதே போல அவர்கள் கூடியிருக்கக்கூடிய வீடுகளிலும் இந்த பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் தற்பொழுது தஞ்சை மறைமாவட்டத்தின் தலைமை பேராலயமான 179 ஆண்டுகள் பழமையான தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இங்க பாத்தீங்கன்னா சுமார் ஆயிரக்கணக்கானோர் கூடி பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முன்னதாக தஞ்சை நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிறிஸ்துவ பெருமக்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் புத்தாடை அணிந்து பேராலயத்திற்கு வந்தார்கள். தஞ்சை நகரில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் பேராலயம், தூய இருதய ஆண்டையர் பேராலயம் உள்ளிட்ட ஏராளமான பேராலயங்களிலும் கிறிஸ்துவ குடில்கள் அமைக்கப்பட்டு இந்த பிறப்பு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இயேசு பிறந்த தினத்தை நினைவு கூறும் விதமாக குழந்தை இயேசு சொரூபத்தை மாதா வேடம் அணிந்த பெண் வான தூதர்கள் சூசையப்பர் வேடம் அணிந்தவர்களுடன் ஆயரிடம் கொடுத்து அந்த இயேசு கிறிஸ்து தற்பொழுது குடிலில் வைக்கப்பட்டுள்ளார். அப்படிதான் இந்த பண்டிகை இங்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்போது தேவாலயத்தின் மணி ஒலித்து இதையடுத்து மறையுரை, கூட்டு திருப்பலி பாடல் உள்ளிட்டவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த பங்கு தந்தையில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டார்கள். தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த பண்டிகை இங்கு வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா ஏராளமான ஒன்று கூடியிருக்காரு. நம்ம ஒளிப்பதிவாளர் டேவிட் காமிச்சிட்டு இருக்காரு. அவங்கள்ட்ட கேட்போம், அம்மா நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க, இங்க கிறிஸ்துமஸ் விழா எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு இங்க கொண்டாடுறதுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம், சும்மா பார்க்கலான்னு வந்தோம். யாரோட கொண்டாடிட்டு இருக்கீங்க, எப்படி இங்க கொண்டாடுறது எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்லை, நாங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம். வேற இங்க பாத்தீங்கன்னா இங்க ஏராளமான இளைஞர்களும் இங்க கூடி இருக்காங்க. இளைஞர்கள் பாத்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்து பிறப்பு வைக்கப்பட்டுள்ள அந்த குடில் மின்பு நின்று புகைப்படம் எடுத்தோம் இங்க மகிழ்ந்து வராங்க. அந்த இளைஞர்கள் அவங்கள்ட்ட கேட்போம், இந்த கிறிஸ்துமஸ் விழா எப்படி உங்க நண்பர்களோட கொண்டாடிட்டு இருக்கீங்க, என்ன ஏதுன்னு சொல்லுங்க. அதாவது நாங்கள் கிறிஸ்துமஸ் விழாவோட நண்பர்களோடு சேர்ந்து எல்லாமே சந்தோஷமா ஹாப்பியாக கொண்டாடுறோம். ஏன்னா இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாருமே, அதாவது தம் படுத்த பிள்ளைங்களுக்காக யாருமே ரத்தம் சிந்தி மாதிரி பாடுபட்டு அனுபவிச்சு ஒரு பிறந்ததில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து மட்டும் தான் தம்முடைய படுத்த பிள்ளைங்களுக்காக பிறந்து இறந்து அடக்க செய்யப்பட்டு. ஹுசைன், தஞ்சை மாவட்டத்தின் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை பதிவு செஞ்சீங்க, உங்களுக்கு நன்றி ஹுசைன்.